நல்ல ஹெல்தியான தால் பாலக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் குக்கரில் வந்து 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருகாப்பில், 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். குக்கர் லிட் போட்டுட்டு 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 4 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு இதுக்கு வந்து நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே வந்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பருப்பும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் இருக்கிற தக்காளியை எடுத்து இப்போ வெங்காயத்து கூட போட்டு நல்லா அதையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாலக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலைய வேக வைக்காமல் இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் ஹெல்தியான தால் பாலக் ரெசிபி நமக்கு ரெடி.